மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜூலை 21ஆம் தேதி தமிழகம் வருகை தரவுள்ளதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். வரும் ஜூலை 21இல் முதல்வர் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இதுகுறித்து. வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி சென்னை வருகை தர இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேசிய தலைமை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த கூட்டணியில் எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் புதிய மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம், செயற்குழு கூட்டம் என தொடர்ந்து கட்சி பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கு 10 நாள் பயிற்சி வழங்கும் கூட்டம் வரும் 21ஆம் தேதி சென்னை ECRல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி கூட்டத்தில் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாகவும், இந்த நிலையில் முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜூலை 21ஆம் தேதி தமிழகம் வருகை தரவுள்ளதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். வரும் ஜூலை 21இல் முதல்வர் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இதுகுறித்து. வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி சென்னை வருகை தர இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேசிய தலைமை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த கூட்டணியில் எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் புதிய மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம், செயற்குழு கூட்டம் என தொடர்ந்து கட்சி பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கு 10 நாள் பயிற்சி வழங்கும் கூட்டம் வரும் 21ஆம் தேதி சென்னை ECRல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி கூட்டத்தில் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாகவும், இந்த நிலையில் முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜூலை 21ஆம் தேதி தமிழகம் வருகை தரவுள்ளதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். வரும் ஜூலை 21இல் முதல்வர் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இதுகுறித்து. வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி சென்னை வருகை தர இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேசிய தலைமை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த கூட்டணியில் எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் புதிய மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம், செயற்குழு கூட்டம் என தொடர்ந்து கட்சி பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கு 10 நாள் பயிற்சி வழங்கும் கூட்டம் வரும் 21ஆம் தேதி சென்னை ECRல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி கூட்டத்தில் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாகவும், இந்த நிலையில் முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜூலை 21ஆம் தேதி தமிழகம் வருகை தரவுள்ளதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். வரும் ஜூலை 21இல் முதல்வர் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இதுகுறித்து. வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி சென்னை வருகை தர இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேசிய தலைமை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த கூட்டணியில் எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் புதிய மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம், செயற்குழு கூட்டம் என தொடர்ந்து கட்சி பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கு 10 நாள் பயிற்சி வழங்கும் கூட்டம் வரும் 21ஆம் தேதி சென்னை ECRல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி கூட்டத்தில் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாகவும், இந்த நிலையில் முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.